ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு ரங்கோலி கோலம் தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டியாக சிம்பிளாக போடுற ஒரு ஈஸியான ரங்கோலி தான். ஆனால் போட்டு ஃபுல்லாக பார்க்கும் பொழுது கோலம் வந்து ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும். ஒரு சின்ன டிசைன் தான். இதில் கலர்லாம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். கலர் கொடுக்கல. இன்னொன்று காவி பொடி போட்டும் போடலாம். நம்ம போடுற இந்த கோடு கேப்பில் காவி பொடி போட்டோன்னா இந்த கட்டை கோலம்னு சொல்லுவாங்க. அதிகமாக ஐயர் வீடுங்கள்லாம் காவி பொடி கட்டை கோலம் போடுவாங்க. அந்த கோலம்லாம் இந்த இதே ஷேப்பில் போட்டு இந்த இடையில கோட்டில் காவி பொடி போட்டு போடுவாங்க. நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி காவி கலரில் இருக்கிற தரையில் போடுறதுனால இதில் காவி பொடி போட்டால் அவ்வளோவா எடுத்து காமிக்காது. அதனால் ஃபுல்லாக நான் வெள்ளை மாவால் தான் இந்த கோலம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும் கோலம். நம்ம வெள்ளி செவ்வாயில் மேக்ஸிமம் எல்லாருமே பூக்கோலம் தான் போடுவாங்க. சிக்கு கோலம் போட மாட்டாங்க. சிக்கு கோலம் மற்ற நாளுங்களில் போடுவாங்க. வெள்ளி செவ்வாயில் சாமி கும்பிடும் பொழுது பூக்கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த கட்டை கோலம்லாம் போட்டால் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி கோலம் நீங்களும் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா நல்ல கோடு ஒரு கட்டம் போட்டு அதில் ஒரு சிம்பிளாக போடுற ஒரு டிசைன் தான் இது. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கோலத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஈஸியாக போட வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் குட்டியாக புள்ளியும் வைக்கலாம். புள்ளி இல்லாமல் வேறு எதனா டிசைன் போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம். ஹார்ட் மாதிரி உள்ள டிசைன் அந்த மாதிரி கூட போடலாம். நான் சிம்பிளாக புள்ளியை வச்சுட்டு விட்டுட்டேன். இந்த கோலம் பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.